கரூர் அருகே சின்னதாராபுரம் மாரியம்மன் கோவிலில் சுவாமி கும்பிடுவதில் இரு சமுதாயத்திற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அறநிலைத்துறை சார்பில் வைக்கப்பட்ட பதாகையை அகற்றக் கோரி பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரம் என்ன என்பதை காணலாம். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் பகுதியில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கடந்த 1973ஆம் ஆண்டு கோவிலை இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டுவரப்பட்டு 2 கால யாக பூஜை நடைபெற்று வருகிறது. கோவிலில் இரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இரு சமுதாயத்திற்கு இடையே சுவாமி கும்பிடுவதில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரும் நிலையில் அறநிலைத்துறை சார்பில் கோவில் முன்பு சாதி வேறுபாடு இன்றி அனைத்து சமூகத்தினரும் கோவிலில் வழிபடலாம் எனவும் கோவிலுக்கு வழிபாடு செய்ய வரும் பக்தர்களை தடுக்கும் நபர்கள் மீது காவல்துறையின் மூலம் குற்றவியல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பதாகை வைக்கப்பட்டது. இதனை அகற்றக் கோரி ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகாரிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் மகேந்திரன் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனாலும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வைக்கப்பட்ட பதாகையை அப்புறப்படுத்தாததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அனைவரையும் போலீசார் வெளியில் இழுத்து வந்தனர். அப்போது கோபமடைந்த பொதுமக்கள் பதாகையை கிழித்து எறிந்தனர். இதில் 4 பெண்கள் மயக்கமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஒரு சமூகத்தை சேர்ந்த நபர்கள் கூறுகையில், மாற்று சமூகத்தினரை கோவிலுக்குள் வரவேண்டாம் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை என்றும் இரு தரப்புக்கும் இடையே ஜாதி மத பிரிவை ஏற்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த உத்தரவும் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படவில்லைங்க. இந்து சமய அறநிலைத்துறை என்ன சொல்லியிருக்காங்க, மாண்புமை நீதியரசர் அவர் இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதாவது எந்த நிலைப்பாடு இப்ப நடைமுறையில் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வருவாய்த்துறை சார்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி எந்த தரப்பு மக்களும் கோயிலுக்குள்ள போறது கிடையாது. 2 கால பூஜைகள் பூஜை செய்பவர் கோயில் குருக்கள் மூலியமாக 2 கால பூஜைகள் மட்டும் செய்யப்பட்டு வருது. யாரும் எந்த ஒரு சாதிய சம்பந்தமான மக்களோ எந்த ஒரு மக்களும் பொதுமக்கள் யாரும் உள்ளர வழிபடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை ஓரல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வன்னியர் சமூகத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இந்த 2 சமுதாயத்தை தவிர மற்ற அனைத்து சமூக மக்களும் உள்ளே சென்று வழிபடுகிறார்கள் என்று பச்சையாக ஒரு பொய் தகவலை கூறிவிட்டு அதனை உறுதிப்படுத்தும் நோக்கில் இன்று அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்று காவல்துறை உதவியோடு எவ்வித முகாந்திரமும் இன்றி நீதியரசரின் உத்தரவின்றி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு அராஜகத்தை கட்டி வைத்து இன்னைக்கு 4 பெண்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலியமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இதனால என்னன்னா, தமிழக அரசு உடனடியாக இந்த அறநிலைத்துறையை தகுந்த உத்தரவு பிறப்பித்து இந்த பகுதி மக்களுக்கு எவ்வித கோயில் வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் இதுல எந்த ஒரு ஜாதி கலவரமோ மத கலவரமோ எதுவும் ஏற்பட்டது கிடையாது. இன்னைக்கு திட்டமிட்டு இந்து அறநிலைத்துறை வேணும்னே ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இங்க எந்த மக்களும் நாங்க உள்ள போவோம்னு சொல்லி யாரும் உள்ள வர்றதுக்கு தயாராகவும் இல்ல. அதே மாதிரி யாரும் உள்ளர வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க தடுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. இவங்களா ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்களா ஒழிய நீதிமன்ற உத்தரவுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு மரியாதை கொடுப்போம், நாங்க ஒத்துழைப்பும் கொடுப்போம். அந்த நீதிமன்ற இறுதி உத்தரவு வர வரையில இது போன்ற அராஜகத்தை கையில் எடுக்க கூடாது அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. இதுகுறித்து இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ரமணிகாந்தனிடம் விளக்கம் கேட்டபோது, கோவிலுக்கு நிதி வழங்கியதால் அந்த கோவில் அவர்களுடையது என்று கூற முடியாது என்றும் அவர்கள் ஒரு உபயதாரர்கள் மட்டுமே என்றும் கோவில் என்பது அனைவருக்கும் சமம் என்றும் கூறினார்.